ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மேங்கோ சீசன்றதுனால மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி கொதிக்க காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை கொதித்த பாலில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். கொதித்து கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கரண்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம தடவி பார்த்தோன்னா அந்த மாதிரி கரண்டியில் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். இப்போ நல்லா கொதித்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் இல்லைனா 3/4 கப் சர்க்கரை, நம்ம எந்த மாம்பழம் எடுக்கிறோமோ அந்த மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து இந்த சர்க்கரையை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நான் அல்ஃபோன்சா மாம்பழம் 2 எடுத்திருக்கேன். அதை பீஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது செஞ்சு வச்ச கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ்சரையும் இதில் கூடவே ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது கிரைண்ட் பண்ண இந்த மிக்சரை நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நிச்சயமாக இந்த கண்டெய்னர் ஏர்டைட்டாக தான் இருக்கணும். இல்லைனா நம்ம ஊற்றுற மிக்சர் என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆக ஆக கிறிஸ்டல் ஆகிடும். க்ரீம் ஆகாமல் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேப் பண்ணிவிட்டு அந்த ஏர் பபிள்ஸ் எதுனா இருந்தாலும் நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இப்போ அது க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 6 to 8 ஹார்ஸ் வச்சுருங்க. ஆனால் நான் ஒரு 12 ஹார்ஸ்க்கே வச்சேன். ஸோ 12 ஹார்ஸ்க்கு வச்சா இன்னுமே நல்லா நம்மளுக்கு கட்டியாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். 12 ஹார்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை திருப்பி இப்போ ஓப்பன் பண்ணி மிக்சியில் நம்ம திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி நம்ம ஃப்ரீசரில் 8 to 12 ஹார்ஸ் வச்சு எடுத்தோன்னா அதுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திருப்பி அதே கண்டெய்னரில் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துட்டேன். வெளியே எடுத்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்தது. எனக்குமே கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் நிச்சயமாக ஏர்டைட் கண்டெய்னர் எதனா யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி மேங்கோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகரை கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கலாம். ஸோ 8 ஹார்ஸில் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருந்து 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாவே கட்டியாக வர ஆரம்பிச்சிது. ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் எதுனா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் இருக்க கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே ட்ரை நட்ஸ், ஜெம்ஸ் எல்லாமே போட்டு நான் இது டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது குல்ஃபி மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.